சுதந்திர காற்றை சுவாசிக்கும் செந்தில் பாலாஜி. மீண்டும் அமைச்சராக முடியுமா? சிறையில் இருந்து கொண்டு அமைச்சர் பதவி கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு இன்றைக்கு அவர் நிபந்தனை ஜாமீன் பெற்றிருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. உச்ச நீதிமன்றம் விதித்திருக்கும் நிபந்தனைகள் என்ன? வெளியே வந்தாலும் விசாரணை கைதிதான். பலமுறை ஜாமீன் ரத்தான நிலையில் உச்ச நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்தது எப்படி? மது ஒழிப்பு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியை கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அமலாக்கத்துறை கைது செய்து சிறையில் அடைத்தது. முன்னதாக ஜாமீன் வேண்டி அவர் அளித்த மனுக்களை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் தொடர்ச்சியாக தள்ளுபடி செய்து வந்தது. இதற்கிடையே நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டதில் செந்தில் பாலாஜி உடைந்த நிலையில் காணப்பட்டார். அதோடு அவரை காவலில் எடுத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த வழக்கின் இறுதி விசாரணை நீதிபதிகள் அபய் எஸ் ஓஹா, அகஸ்டின் ஜார்ஜ் அமர்வில் நடந்தது. அமலாக்கத்துறையினர் சார்பில் வாதாடிய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவிடம் வழக்கு பற்றிய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்ட நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்தி வைத்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று காலை 10:30 மணிக்கு செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓஹா, அகஸ்டின் ஜார்ஜ் அமர்வு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. விசாரணை கைதியாகவே இருப்பதால் அடிப்படை உரிமை கருதி இந்த நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் 25 லட்சத்திற்கு 2 நபர்கள் உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்றும் நிபந்தனையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் செந்தில் பாலாஜி திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு சென்று கையெழுத்திட வேண்டும். சாட்சிகளை கலைக்க எந்தவித முயற்சியும் மேற்கொள்ளக்கூடாது. எப்போது அமலாக்கத்துறை விசாரணைக்கு அழைத்தாலும் ஆஜராகிட வேண்டும் என நிபந்தனைகளை விதித்து ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டனர். தீர்ப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் NR இளங்கோ, செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பதவியேற்க எந்த தடையும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். உச்ச நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி இருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகும். என்று சொன்னால் கடந்த 15 மாதங்களாக அவர் சட்ட போராட்டம் நடத்தி வந்திருக்கின்றார். அவரை போல பொறுமையோடு சட்ட போராட்டம் நடத்திய ஒருவரை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சிறையில் இருந்து கொண்டு அமைச்சர் பதவி கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு இன்றைக்கு அவர் நிபந்தனை ஜாமீன் பெற்றிருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. நிச்சயமாக அவர் தன்னுடைய வழக்குகளிலே வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது ஈடி அவங்க போட்டிருக்க வழக்குகளுடைய எண்ணிக்கை எக்கச்சக்கம். ஆனால் அதில் எத்தனை வழக்குகள் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க? கிடையாது. சார்ஜ் ஷீட் எத்தனை வழக்குகளில் போட்டிருக்காங்க? அவங்களால மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். எனவே வழக்குகளை மட்டுமே அவர்கள் போடுவது என்பதை ஒரு பாலிசியாக வைத்திருக்கிறார்களே தவிர இறுதி தீர்ப்புக்கு அவர்கள் செல்வது கிடையாது. இதெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய முடிவை பொறுத்தது. அதை பற்றி கருத்து சொல்வதற்கு எங்கள் யாருக்கும் உரிமை கிடையாது.